மாநாடு முதல்ல வந்துட்டு பார்த்தோம்னாக்க நாம் தமிழ் கட்சி ஒழிஞ்சிருச்சு, நாம் தமிழ் கட்சி காணாமல் போயிடுச்சு, கூண்டோட காலி ஆயிடுச்சு, நடிகர் வந்ததுனால நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போயிடுச்சு, 8%லேருந்து 2% போயிடுச்சு, இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த வாய்களுக்கு விடையாக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அதனுடைய அனுபவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க எதிர்பார்த்த அளவு இந்த மாநாடு வந்துச்சா அப்படின்னாக்கா எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், காற்று பலமாக அடிச்சிச்சு. நாங்கள் நட்டு வச்சுருந்த கொடிங்கிறது 18,000 கொடி நட்டு வச்சுருந்தோம். காற்றுல எல்லாம் சாஞ்சிருக்கும்னு நினச்சோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தாக்க அவன் வாகனத்தை நிறுத்தி அந்த கொடிகளெல்லாம் தானாக நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஆமாம், அப்படி வந்துட்டு உணர்வுபூர்வமாக மக்கள்லாம் வர்றாங்க, கூட ஆரம்பிக்கிறது. அதே போல் மற்றவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, மாநாடு 6 மணிக்கு ஆரம்பிக்குதுனாக்க மத்தியானத்துலேருந்து உட்காந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கொள்கை கொண்ட கூட்டம் 4 மணிக்கு 2,000 பேர்லேருந்து 5,000 பேர் தான் இருக்கிறாங்க. 6 மணிக்கு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அத்தனை பேரும் சரியாக ஒருங்கிணைஞ்சு கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து சரியாக ஆரம்பிக்கும் போது 6 மணிக்கு கொடியேற்ற நிகழும் போது 5 லட்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்கன்னாக்க அப்படியான ஒரு நெறிமுறையான ஒரு கூட்டம். அதுலேயும் குறிப்பாக இத்தனை பேருந்துகள் வந்துச்சு. நாங்கள் பேருந்தில் வேட்பாளருங்கிறதுனால இன்னொரு பாதை வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ பேருந்துகளும் நெருக்கத்தில் நிற்கிது. ஒருத்தர் கூட சத்தமிட்டு கூச்சலிட்டு சீக்கிரம் போ வெளில போ அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஹார்ன் அடிச்சுட்டோ ஒரு இதை கிரியேட் பண்ணியோ அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வரிசைன்னா அத்தனை பேருந்துகளும் வரிசையில் நிற்கிது. அந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, அந்த ஒழுங்கு நெறிமுறையெல்லாம் நாங்கள்லாம் இது எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லுவோம்ல, நாங்கள் எதிர்பார்த்தோமா இதெல்லாம்னா எதிர்பார்க்கல, இதெல்லாம் அப்படியாக நடந்துருந்துச்சு. அதே போல் நாங்கள் எதிர்பார்த்தது 2 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பாக இருந்தது. அப்போ 2 லட்சம் பேர் அப்படிங்கும்போது அதற்குண்டான உணவு தயாரிச்சிருந்தோம், அதற்குண்டான நாற்காலிகள் போட்டிருந்தோம். அதிகபட்சம் இன்னொரு 20,000 பேர் வந்தாக்கா என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு 20,000 நாற்காலிகளை நாங்கள் வந்துட்டு இருப்பில் வச்சுருந்தோம். நாற்காலிகள் போடாமல் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தோம். 2 லட்சம் பேர் கூடி அந்த 20,000 இருக்கைகள் கூடி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்புலன்ஸுக்குன்னு வழி போட்டு வச்சுருந்தோம். ஒரு 20 அடி சாலை போல் ஆம்புலன்ஸுக்குன்னு வழி போட்டு வச்சுருந்தோம். அந்த வழி முழுக்க மக்கள் நிற்க ஆரம்பித்தாங்க. நிற்க ஆரம்பித்து நெருக்கம் ஃபுல்லாக கூடி ஒவ்வொரு பொட்டிகளுக்கு நடுவில் வந்துட்டு 5 அடி இடைவெளி விட்டுருந்தோம். அது முழுக்க கூடி மக்கள் வந்துட்டு நிறைஞ்சு வழிஞ்சதுன்னு இருக்கு இல்லையா, அதை நாங்கள் எதிர்பார்த்த அளவா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, அதை விட தாண்டி மிகப்பெரிய அளவில் வந்துட்டு எங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூறாக அடுக்கிறவளுக்கு. அதில் எவ்வளோ தூரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேடையில் உட்காந்துருக்கிறேன், மருத்துவ பாசறை வந்துட்டு ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இப்போ எனக்கு ஒரு மருத்துவராக ஒரு பதப்பதப்பு இருக்கும்ல, ஏன்னா நம்ம வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்குன்னு இடம் வச்சுருக்கிறோம், ஆம்புலன்ஸுக்குன்னு பாதை வச்சுருக்கிறோம். அந்த பாதை முழுக்க வந்துட்டு மக்கள் நிரம்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன அசம்பாவிதம்னா எப்படி மக்களை ஏற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே மேடையில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த பாதை போக முடியுமா அது. ஆனால் இந்த 5 லட்சம் பேர் கூடின பிறகும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலை. குழந்தைகள் இருக்கிறாங்க,